தோனிக்கு பொண்ணு, ரோஹித் சர்மாக்கு பொண்ணு, விராட்டுக்கும் பொண்ணு, சச்சின் டெண்டுல்கர் கூட ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல் குழந்தை ஏன் பெண் குழந்தையா இருக்குன்னு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்றது அப்பாவோட ஸ்பெர்ம் தான். எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா பொண்ணு பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா பையன் பிறக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றவங்க, தூக்கம் இல்லாம எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒய் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்மியாயிடும். எக்ஸ் குரோமோசோம் தோனிக்கு பொண்ணு, ரோஹித் சர்மாக்கு பொண்ணு, விராட்டுக்கும் பொண்ணு, சச்சின் டெண்டுல்கர் கூட ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல் குழந்தை ஏன் பெண் குழந்தையா இருக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்றது அப்பாவோட ஸ்பெர்ம் தான். எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா பொண்ணு பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா பையன் பிறக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றவங்க, தூக்கம் இல்லாம எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒய் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்மியாயிடும். எக்ஸ் குரோமோசோம் தோனிக்கு பொண்ணு, ரோஹித் சர்மாக்கு பொண்ணு, விராட்டுக்கும் பொண்ணு, சச்சின் டெண்டுல்கர் கூட ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல் குழந்தை ஏன் பெண் குழந்தையா இருக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்றது அப்பாவோட ஸ்பெர்ம் தான். எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா பொண்ணு பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா பையன் பிறக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றவங்க, தூக்கம் இல்லாம எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒய் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்மியாயிடும். எக்ஸ் குரோமோசோம் தோனிக்கு பொண்ணு, ரோஹித் சர்மாக்கு பொண்ணு, விராட்டுக்கும் பொண்ணு, சச்சின் டெண்டுல்கர் கூட ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல் குழந்தை ஏன் பெண் குழந்தையா இருக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்றது அப்பாவோட ஸ்பெர்ம் தான். எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா பொண்ணு பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா பையன் பிறக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றவங்க, தூக்கம் இல்லாம எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒய் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்மியாயிடும். எக்ஸ் குரோமோசோம் தோனிக்கு பொண்ணு, ரோஹித் சர்மாக்கு பொண்ணு, விராட்டுக்கும் பொண்ணு, சச்சின் டெண்டுல்கர் கூட ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல் குழந்தை ஏன் பெண் குழந்தையா இருக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்றது அப்பாவோட ஸ்பெர்ம் தான். எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா பொண்ணு பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா பையன் பிறக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றவங்க, தூக்கம் இல்லாம எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒய் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்மியாயிடும். எக்ஸ் குரோமோசோம் தோனிக்கு பொண்ணு, ரோஹித் சர்மாக்கு பொண்ணு, விராட்டுக்கும் பொண்ணு, சச்சின் டெண்டுல்கர் கூட ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதல் குழந்தை ஏன் பெண் குழந்தையா இருக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்றது அப்பாவோட ஸ்பெர்ம் தான். எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா பொண்ணு பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா பையன் பிறக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்றவங்க, தூக்கம் இல்லாம எக்ஸசைஸ்